ஐயா அனைவருக்கும் வணக்கம். நீங்க கேட்காமலேயே நேத்து மஞ்சக்காமாலைக்கு சொன்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்காமயே இந்த சுகர பத்தி சொல்லிறேனே. சுகருன்றது ஒரு நோயே இல்லைங்க. இருந்தாலும் சுகரு, சுகரு, சுகருன்னு மாத்திரைய நீங்க சாப்பிடுறீங்க. அ அ அந்த மாத்திரை நீங்க நல்லா இருக்கணும்னு சாப்பிடுறீங்க. ஆனா, அது நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு, உங்க உள்ள இருக்கிற நல்லதையெல்லாம் சாட் போட்டு, தேவையில்லாதெல்லாம் உங்களுக்கு குடுத்துரும். அது அ எ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நெனைக்கிறேன். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? இயற்கையா நமக்கு கிடைக்கிற சொரைக்காய், அ ச சொரைக்காய் கொஞ்சம், இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் ஒரு 150 கிராம், சுரைக்காய் ஒரு 75 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ நித்திய கல்யாணி பூ இருக்குல்ல, அது ஒரு 5 பூவு, சீரகம் ஒரு 1 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டுங்க, நல்லா மிக்ஸியில போட்டு அடிச்சு, அந்த ஜூஸ் காலையில 1 டம்ளர் குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்ல பாகற்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, இதைய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு சேர்த்து சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் யோகாவுல முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா, மாதங்கி முத்திரைன்னு ஒண்ணு இருக்குது. அ நடுவிரல மட்டும் நீட்டி மத்த விரல மடக்கிக்கோங்க. காலையில 1/4 மணி நேரம், சாயந்தரம் 1/4 மணி நேரம், மத்தியானம் 1/4 மணி நேரம் செய்துட்டு வந்தீங்கன்னா, சுகரே இல்லைங்க. அதுபோக யோக பயிற்சிக்கு வாங்களேன். அது நெறைய டெய்லி நான் 5 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அதுல சேர்ந்து பாருங்க. சுகர் கிடையாது உங்களுக்கு, பிரஷர் கிடையாது, ஹார்ட் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருக்காது. வாருங்க, வந்து இணையுங்க. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.